நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேயர்களே, இன்றைக்கு நாம் இந்த விவாதத்தில் மிக முக்கியமாக பேசுவது தற்போது கோடை ஆரம்பித்திருக்கிறது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மின் தேவைகள் அதிகரிக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் மின்சாரத்தினுடைய தேவை அதிகரிக்கின்றது. இப்போ இன்றைக்கு தலைப்பில் அதிக மின்சாரம் தேவைப்படும் மாநிலமாக தென் மாநிலங்களில் தமிழ்நாடு இருப்பதையும், தமிழ்நாடு என்ன செய்திருக்க வேண்டும் மாநில அரசுகள், மத்திய மாநில அரசுகள், தமிழ்நாடு மட்டுமல்ல, இப்போ இந்த தேவைகளை அதிகரித்திருப்பதின் காலமாக இப்பொழுது மே மாதம் அடுத்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இந்த தேவைகள் அதிகரிக்கும். அடுத்த காலநிலை மாற்றம் மழை பொழியும் வரைக்கும். இப்போ தமிழ்நாட்டு மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் மொத்த தேவை ஒரு 70,000 மெகாவாட் என்று ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் மொத்த தேவை 70,000 என்று வைத்து கொண்டாலும் தமிழ்நாட்டுடைய தேவைகளும் அதிகரித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா தமிழ்நாடு ரெண்டையும் சேர்த்து பார்க்கின்ற போது ஆந்திர பிரதேஷ் என்ற ஒன்றுபட்ட மாநிலத்தை விட தமிழ்நாடு இப்பொழுது கூடியிருப்பதன் காரணம் இரண்டும் பிரிந்திருக்கிற ஒரு காரணம். அதையும் நாம் பார்க்கலாம். இப்போ இதற்காக எப்படி மேற்கொள்ளப் போகிறார்கள்? அடுத்து புதிய ஆட்சி வரப்போகிறது தமிழ்நாட்டில். அது நமக்கு எலெக்ஷனுக்கு பின்புதான் யார் வரப்போகிறார், அதை எப்படி கையாளப் போகிறார்கள் என்பதெல்லாம் தொங்கித்தான் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இப்போ ரைட் இல்லை. இப்போ நிறைய பேச போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் வாங்க, வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகராக திரு சரவண பெருமாள், அதே போன்று ரவிசங்கர், உங்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன். வணக்கம். ராதாகிருஷ்ணன், இப்போ இந்த தலைப்பில் எவ்வளவு மெகாவாட் நமக்கு தேவை அப்படிங்கிற வந்திருக்கு. இது தென் மாநிலங்கள் முழுவதுமாக இந்த பற்றாக்குறை அதிகரிக்கின்றது. தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இப்போ என்ன காரணம்? எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம்? இன்றைக்கே ஏசி வெட்டு கட் பண்ணி போகுது. பல இடங்களில் ட்ரிப்பு போகுது, அது போகுதுங்கிறான். பல பிரச்சனை போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது போல் கடந்த ஒரு வாரமாகவே பல இடங்களில் இரவு நேரங்களில் மின் தடையை டக்குன்னு கட் ஆகிடுது, பவர் கட் ஆகிறத பார்க்குறோம். பெரும்பாலும் கிராமங்களில் இருக்கிறது வெளில தெரிய போகிறதில்ல. அது தெரியாது. நகரங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது அங்கங்கே புகார் கொடுக்குற மையங்கள் இருக்கிறது, தொடர்பு தெரியப்படுத்துறதுனால இதை கொஞ்சம் தெரிய வருது. இந்த சமூக வலைதளங்களில் எங்கள் பகுதியில் கடந்த அரை மணி நேரமாக பவர் இல்லை, 1 மணி நேரமாக இல்லை அப்படின்றத தொடர்ந்து பார்க்குறோம். நமக்கு இப்போ என்ன தேவை இருக்கும் அப்படின்னா, இது சம்மரில் கொஞ்சம் பீக்கு தான் இருக்கும். மொத்தமாக இந்திய அளவில் பார்க்கும்போது அதிக மின் தேவையுள்ள மாநிலங்களில் 3 டாப் 3க்குள்ளே எப்போவுமே தமிழ்நாடு ரெகுலராகவே இருக்கிறத பார்க்குறோம். சரி. அப்போ டாப் 3ல் இருக்குது அப்படின்னா இங்கே 2-3 வேலைகள். ஒன்று, வீடுகளுக்கான கன்சம்ஷன் ஒன்று இருக்குது, வீடுகளோட எண்ணிக்கையும் இது அதிகமாக இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, இண்டஸ்ட்ரீஸ், தொழில் ரீதியான மின்சார தேவை இங்கே அதிகமாக இருக்குன்னா அதிகமாக இருக்குது, தேவை இருக்குது. அதுக்காக தானே இங்கே நகரமயதால் அங்கங்கே கட்டமைப்புகள் உருவாக்கப்படுது. அந்த கட்டமைப்புகளுக்கு நிறைய வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அப்போ அதுக்கான மின் தேவைகளும் தேவைப்படுது. அதுக்கான திட்டமிடுதல் இங்கே இருந்திருக்கணும். பொதுவாக மின்துறையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்த திட்டமிடுதல்லையும் ஆப்ரேஷன்ஸில் தான் நிறைய ப்ராப்ளம். இன்னொரு காயினோட 2 பக்கம் போல் திட்டமிடுதலும் செயல்படுதலும் காயினோட ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கரப்ஷன். இந்த மின்சாரத்துறை தொடர்ந்து நலிவடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி 2 லட்சம் கோடி ஏறக்குறைய கடனில் இருக்குது அந்த துறை மட்டும். இதுக்கு இந்த 2மே தான் காரணம். 2 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்துட்டு நெருங்கிருச்சு. ஒரு பக்கம் திட்டமிடுதலும் செயல்படுத்தலும் சரியாக இருக்கணும், இன்னொரு பக்கம் அதோடைய கரப்ஷன் நிறுத்தப்பட்டுக்கணும். அப்படின்னா தான் இந்த காசு செல்லுபடி ஆகும். இது 2ம் இல்லாத சமயத்தில் இது செல்லா காசாக போகிறதுனால தான் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. மொத்த இந்தியாவில் இண்டஸ்ட்ரி, அதை விட ஒரு சிறிய கடை இருக்கக்கூடிய கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சின்ன கடை இந்தியாவிலேயே அதிகப்படியான டாரிஃபில் விலை பே பண்ணக்கூடிய, பணம் கட்டக்கூடிய, பைசா கட்டக்கூடிய இடத்துல தமிழ்நாடு கடைகள் இருக்குது. அதாவது டாரிஃப் ரேஞ்ச். டாரிஃப்னா வணிக சிறிய அளவிலான வணிகம்னா நீங்கள் பெரிய அளவில் இல்லை இல்லை, அது எப்படி சிறிய கடைகள், சிறிய கடைகளுக்கு கமர்ஷியல் பர்பஸில் கமர்ஷியல், அது கமர்ஷியல் பர்பஸ் நீங்கள் கொண்டு வரது வேறு ஸ்லாப். அதற்கு முன்பாக குறு சிறு கடைகள் இருக்கு இல்லையா, சின்ன கடை, அந்த பெட்டி கடைகளில் இருக்கக்கூடியதே உங்களுக்கு டாரிஃப் ரேஞ்சில் இந்தியாவிலேயே நம்ம தான் அதிகமாக பே பண்ணுறோம். மொத்த இந்தியாவிலேயே நம்ம தான் அதிகம். நீங்கள் வீடுகளுக்கு கொடுக்குற மின்சாரத்தை கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு முன்னாள்னு சொல்லலாம். அதை நீங்கள் ஓரமாக வச்சிடலாம். 100 யூனிட்டை பற்றி பேசுறதுல இங்கே பிரயோஜனமே கிடையாது. ஆனால் இங்கே சின்ன கடைகள் அப்படின்ற பார்க்கும்போது
மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்குது. அது ஏற்கனவே டேரிஃபை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட டேரிஃபை பிரேக் அவுட் பண்ணி நம்மளுமே வெளியிட்டோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு 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 வருஷம்குள்ளே தான் ஒரு 6-8 மாதத்துக்குள்ள தான் நடந்திருக்கும். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடுலாம் இங்கே இருக்குது. அது காரணம் என்னென்னா இங்கே கரப்ஷன் நிறைய நடக்குது. இந்த கரப்ஷன் நடக்கிறதுனால அந்த லாஸ் இருக்குல்ல, இந்த லாஸை மீட் அவுட் பண்ண வேண்டியது எங்கே இருக்குது? அப்போது மக்கள் மேலே நீங்கள் வரிகளை ஏற்றுறது இயல்பாகவே போகுது. இது உடனே உதய மின் திட்டம், அந்த மின் திட்டம், இந்த மின் திட்டம்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ப்ராக்டிக்கலாக பாருங்களேன், இப்போ நாங்கள் எண் ஓட்டு விற்பனைக்கு இல்லைன்றதில் ஒரு 33 மாவட்டங்கள் பயணம் பண்ணிட்டு வந்தோம். ஆயிரக்கணக்கான மாணவர்களை நேராக பார்த்தோம். இப்போ சரி, இது ஒரு 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருந்த கேம்பெயின். அதாவது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் ஒரு 3 மாதமாக வந்து தீவிர பிரச்சாரமாக பண்ணோம். இதில் நாங்கள் போகக்கூடிய இடங்களில் 10 கிராமங்களில் 8 கிராமங்கள் இந்த டாரிஃபை பற்றி தான் முதல்ல கேட்குறாங்க. விலை அதிகமாக இருக்குது, வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் இங்கே உட்காந்துட்டு சொல்கிறோம் அங்கே வந்து குறைவாக இருக்குது, நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த விலை அதிகமாக இருக்கிறத நாங்கள் பாதிப்படைகிறோம். முன்னால் எங்களுக்கு கட்டிக்கிட்டு இருந்ததை விட இப்போ கூடுதலாக தான் கட்டுறோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு 50 ரூபாயா 100 ரூபாயா இதெல்லாம் அஃபோர்டபுள் இல்லையான்ற டாக்கை தாண்டி அங்கே டாரிஃபால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை எல்லா இடங்களையும் பதிய வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விருதுநகர் பகுதி கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் போயிருந்தோம், எலெக்ஷனுக்கு முன்னால். அந்த பகுதிகளில் அதே போல் திருப்பூர் சின்ன சின்ன கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் பகுதிகளில், ஈரோடு பகுதிகளில் துண்டு அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. துண்டு வந்து சின்ன சின்ன துண்டாக இருப்பாங்க, வீட்டிலேயே நடக்கும், சின்ன தறி வீட்டிலேயே நடக்கும். அதே போல் இங்கே சிறிய ஜவுளி ரக பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது எல்லாமே இருக்கும், மூலப்பொருட்கள் உற்பத்தி, சின்ன சின்ன லேத்து பட்டறைகள் இருக்கும். இதெல்லாம் வீடுகளிலேயே ஆப்ரேட் பண்ணக்கூடியது. அந்த அளவு எம்எஸ்எம்இல வருமோ? எம்எஸ்எம்இல ரொம்ப சின்ன சின்ன தொழில், ஸ்மால் ஸ்கேல், ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் வரும். இதெல்லாம் வீடு போன்ற அளவிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள் அந்த மாதிரி. ஆமாம். இப்போ அந்த இடங்களில் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா அங்கேயே டாரிஃப் கூட போகுது, நாங்கள் கட்ட வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் நாங்கள் உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்கள் விலையும் உயரமாக இருக்குது. ஏன்னா மூலப்பொருட்கள் கொண்டு வரதுக்கான வாகனம், அதுக்கான டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய எல்லாமும் விலை அடக்கம் அதில் வந்துடுது. அப்போ அந்த விலையும் அதிகமாகுது. அதே போல் மக்களுக்கான கூடுதலாக கொடுக்க வேண்டிய கூலி உயர்வு அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு இருக்கோ இல்லையோ அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணியே ஆகணும், அதுக்கான இபியுமே ரீடிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது, அது பே பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பில் கொண்டு வரும், நாங்கள் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல, அது இன்னும் ஏட்டறிக்கையில் இருக்குன்னு வச்சுப்போம். பட் இந்த பிரச்சனைனா இந்த மக்கள் அங்கே பிரதிபலிக்கிறாங்க. அங்கே மக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது வரும், நாங்கள் நடக்கலை. 50,000 விவசாயிகள் மாவட்டம் போனீங்க, 33 மாவட்டங்கள் பயணம் பண்ணிட்டு ப்ரியாரிட்டிஸாக இதை தான் இருக்குது மக்கள் சொல்லக்கூடிய முக்கிய பெரும்பாலான இடங்களில் முதல் கேள்வியே மின்சாரம். எங்களுக்கு டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சின்ன சின்ன நடத்தக்கூடியவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்ன விட கூடுதலாக பே பண்ணுறோம். 2000 பே பண்ணிட்டு இருந்தது 3500, 4000 பே பண்ணுறோம். 4000 பே பண்ணியிருந்தோம், 8000 பே பண்ணுறாங்க. நாங்கள் கொண்டு போய் கொடுத்தா இதுக்கு ஏகப்பட்ட டாரிஃப் கணக்கு சொல்கிறாங்க. இங்கே செயல்பாட்டு நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம இங்கே ஏதோ கம்ப்யூட்டரில் ஏதோ பார்த்துட்டு கணக்கு போட்டு ஏதாவது சொல்லி போய் சண்டை போட முடியும். ஆனால் இது ரிவைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ராக்டிக்கலாக அங்கே நிறைய இடங்களில் நடக்கப்படவே இல்லை. அப்போ நேரடியாக வேறு வழியே இல்லை. அன்றைக்கி லேத்து பட்டறை ஓட்டி ஆகணும், ஓட்டி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனடியாக பே பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து திரும்ப ப்ரொடக்ஷனை பார்க்கணும். போனது தான். அப்போ இந்த மெக்கானிசம் அங்கே முழுமையாக செயல்படலை அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் சில இடங்களில் மதுரையில் திருமங்கலத்தில் ஒரு கிராமத்தில், இந்த கிராம பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 40 வீடுகள் கொண்ட கிராமம். அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, எரிஞ்சு போயிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுறதுக்கு கேட்டிருக்காங்க. 40 வீடுகளுக்கு வீட்டுக்கு 1000 ரூபா வீதம் லஞ்சம் வாங்கி டிரான்ஸ்ஃபார்மரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 40,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க வீட்டுக்கு 1000 ரூபா. 40 வீடு கொண்ட ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு நடந்திருக்கு. அவங்க ரொம்ப எளிய மக்கள். இது சம்பந்தமாக நம்ம கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் மீடியாக்களையும் தெரியப்படுத்திருக்கோம், புகாரும் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது பரவலாகவே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பரவலாகவே எங்கேயாவது ஒரு நகரம் டெவலப் ஆகுது, ஒரு பகுதி மக்கள் வாழக்கூடியவங்க டெவலப் ஆகுறாங்கன்னா அவங்க மின்சார தேவைகள் இருக்கும். அப்போ மின் இணைப்பு கேட்பாங்க. நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வரதுக்கு, இந்த கம்பங்கள் கொண்டு வரதுக்கு, அந்த பாக்ஸ் இருக்குல்லையா, பிளாக் லெவல் பாக்ஸ், இதை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பைசா வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது கிரவுண்ட் லெவலில் இருந்து டாப் லெவல் வரைக்கும் இந்த கரப்ஷன் இருந்ததுன்னா அந்த துறை எப்படி சார்? இப்போ என்னன்னா ஒரு விஷயம், இந்த டிஎம்கே பீரியடில் ரொம்ப கரப்ஷன் ஓவராக இருப்பதாக சொல்லப்படுது. என்ன கணக்கில் இவனும் பிரச்சாரம் பண்ணுறான்? டிவி எடுத்தா யூடியூப்பை பார்க்கணும் முதல்ல. அது என்ன சார், அது விளம்பரம் பேரும் மறந்தும் போச்சு. பெரிய டென்ஷன் ஆகுது உளவியல் ரீதியாக. இப்போ தான் நின்று தொலைஞ்சிருக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னா இடைச்சலாக தானே இருக்குது. நம்ம ஏதாவது உட்காந்து இன்டர்நேஷனல் நியூஸ் பார்ப்போம், தமிழ்நாடு அப்படி வாழுது இப்படி வாழுது, தமிழ்நாடு ஆகாயத்துக்கும் போயிட்டு இப்படி போயிட்டு இதே ஜோலியாக இருக்குது. இங்கே கேட்டால் பாவப்பட்ட மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை வாங்குற கதையாக வாங்கி அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுது. இதோட கூடுதலாக இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிடுறேன்.
ஒன்று வந்து இது கிரவுண்ட் லெவலில் இப்படி நடக்குது அப்படின்னா, இதே மின்சாரத்துறையில் நிலக்கரி கொள்முதல் வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய அது பெரிய பெரிய பூகம்பம். அந்த வழக்கை, பூதாகரமான அந்த வழக்கு, அமெரிக்கா வரைக்கும் கோட் பண்ண செய்யப்பட்ட வழக்கு, பல நாடுகளிலிருந்து நிலக்கரி கொள்முதல் நடந்த அந்த வழக்கை டிவிஎஸ்சி, தமிழ்நாடு டிவிஎஸ்சி க்ளோஸருக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இருக்கிற துரை ஐபிஎஸ் அவர் அதற்கான வேலை, அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதனால அதை க்ளோஸ் பண்ணுறதை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இன்னைக்கு வெளியிட சொல்லுங்க என்ன அழுத்தம் காரணம்னு நமக்கு தெரியலை. அப்படி இல்லைன்னா அந்த நிலக்கரி கொள்முதல் வழக்கை ஏன் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல 397 கோடி ரூபா ஏற்கனவே நம்ம இங்க பேசியிருக்கோம். இதே நம்ம பேசணும் 4 லட்சம் ரூபாய், அந்த 396 கோடி அப்படியே ஃபிகர் மைண்ட்ல இருக்கு. வெறும் 4 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 7,80,000 போட்டு வாங்கியிருக்காங்க. 8 லட்சம் ரூபாய் அதை 11 லட்சம் போட்டு வாங்கியிருக்காங்க. நீங்க அந்த ஃபிகர் அப்படி சொன்னீங்க. அப்படி பார்த்தா 397 கோடி ரூபாய் லாஸ். 400 கோடி ரூபாய் 400 கோடி அதை கொண்டு போய் டிவிஎஸ்ல கொடுத்தோம். டிவிஎஸ்சி விசாரிச்சுட்டு இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எஃப்ஐஆரே போடல அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வழக்கு நோக்கி நகர்த்தி வழக்கில் இறுதி வரும்போது, வழக்குக்குன்னு வந்ததுக்கு பிறகு நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டோன்னு இதே டிவிஎஸ்சி நீதிமன்றத்தில் சொல்லுதுன்னா, அப்போ மின்சாரத்துறை உருப்படணும்னு இதுக்கு முன்னால் இருந்த இல்லை இருக்கிற தமிழ்நாடு அரசு யோசிச்சிருக்கா இல்லையா? நமக்கு ஒரு கேள்வி வருமா வராது? இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். ஒரு ஆபத்தான போக்கு 2 லட்சம் கோடி எதில் மின்சாரத்துறையில். இப்போ ஏற்கனவே போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு 46,000 50,000 கோடி கடன், வருஷத்துக்கு 6,000 கோடி, ஒட்டுமொத்த கடன் 11 லட்சத்தை நெருங்க போகிறது. இவங்க வந்துட்டு வருவாங்க, மண்ணலி போட்டு போவாங்க, இருப்பாங்க, அவ்வளோ நம்ம தலையில் தான் விளைய போகுது. புரியுதா? நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியலில் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருப்போம், ஒரு 4 ஒன்றுக்கு 2,000 ரூபாய் வியாபாரம் நடக்கும். ஆனால் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கார்பரேட் வரி தான். முன்னால் 100 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 300 ரூபா 350 ரூபா கட்டுறாங்க. அப்போ எத்தனை மடங்கு? சின்ன டீ கடை எத்தனை மடங்கு ஆகுது? 2 மடங்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் 6,000 ரூபா கொடுத்தா 100 ரூபா கட்டிட்டு இருந்த இடத்துல 300 ரூபானா அப்படியே 300 மடங்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். இருந்த அந்த டாரிஃபோட. அப்போது இதை மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இது போல இழப்புகளை சந்திக்குது. ஆனால் அதே பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு தேவையான மீட்டப்பா, நாங்கள் இதை டெவலப் பண்ணுறோம், அதை டெவலப் பண்ணுறோம், இந்த அணு உலையை தயார்படுத்தியிருக்கோம், அதை நாங்கள் பராமரிப்பில் வச்சுருக்கோம், இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர ஏன் வந்து இங்கே டவுன் ஆகுது? மேட்டூரில் போன வருஷம் இதே மே மாதத்தில் பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை ரவிசங்கர் சார், இப்போ நம்முடைய அரசியல் விமர்சகர், அறப்போர் இயக்கத்தின் தலைவர் நிறைய விஷயம் சொன்னார். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நம்ம பேசுறது மின்சாரத்தை மட்டுமல்ல, தமிழ்நாடு செழிப்பா இருக்கா, தரத்திரத்தில் இருக்கா? ஓகே ஓகே, கேள்வி அதான். முதல்ல இந்த டாப்பிக்கை உள்ள கொண்டு வந்து பேசுங்க. ஆமாம், ஏன்னா இந்த டாப்பிக்கில் மின்சாரம் சார், தமிழ்நாட்டில் டேங்கர்கோ எப்போ எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? என்ன பணம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? இவங்க என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல நான் சொல்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க சொன்னது இவ்வளோ பண்ணிருக்காங்களா என்ன தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேங்கர்கோவை பொறுத்த வரைக்கும் நார்த்து சென்னையில் தெர்மல் பிளான்ட் ஸ்டேஜ் 3 800 மெகாவாட், 800 SES 2x2 660 மெகாவாட், முத்தியூர் உப்பூர் அந்த இடத்துல தெர்மல் பிளான்ட் 800 எக்ஸ்பேன்ஷன் 660 மெகாவாட். ஒரு மெகாவாட்டுங்கிறது மில்லியன் வாட், 660 மெகாவாட். இதையும் தாண்டி ரெனோவேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் இது பண்ணிருக்காங்க. தென் ரெனியூவபிள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மெகாவாட் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இதெல்லாம் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 20 கிகாவாட். மெகாவாட்டுக்கு மேலே தான் ஜிகாவாட். மெகாவாட்டுக்கு மேலே 1000 மெகாவாட் வந்து ஒரு கிகாவாட். 1000 மெகாவாட். ஆமாம், ஒரு மெகாவாட்டுக்கு மில்லியன், 1000 மில்லியன் வந்து ஒரு பில்லியன் ஆகிடும், கிகாவாட்டுக்கு வரும். இதெல்லாம் பண்ணிருக்கேங்கிறாங்க. ஸோ இவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க, அதான் மொத்த டோட்டல் பவரில் விண்டு பவர் மட்டும் எங்களுக்கு 15% நாங்கள் சப்ளை பண்ணுறோம். சோலார் 12% 15%. இதையும் தாண்டி தெர்மலுங்கிறது கோல் அண்டு கேஸ். இது முதல் நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறது 45% அப்படிங்கிறாங்க. இந்த 45% தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ப்ராஜெக்டு இது அதை ரெண்டையும் சேர்த்து தான் இவ்வளவு. ஸோ ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டல் டிமாண்டு அரௌண்ட் 15,000 மெகாவாட் வருது. வேற இப்போ பீக் ஹவர்ஸ் இப்போது 22,000 மெகாவாட். ஆனால் உங்கள் மொத்த உற்பத்தியை நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2,860 மெகாவாட் இதை தான் பண்ணுறீங்க. தென்
500 மெகாவாட்டு என்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாங்குறீங்க, மீதி வந்து ப்ரைவேட்லேருந்து வாங்குறீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, நேற்று வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பவர் ஜெனரேஷன் பிளான், இப்போ இந்தியா சென்னை தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா நேவல் லிக்விட் கார்பரேஷன், எண்ணூர் தெர்மல் பிளான், கூடங்குளம் நியூக்ளியர் பிளான், தென் கல்பாக்கம் நியூக்ளியர், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது, பட் ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்ட் பவர் பிளான் எங்கெல்லாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு மேஜர் ஷேர் போயிடும். இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் மேஜர் இது அந்த ஷேருக்கு போயிடும். எங்கே அதில் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, இருக்கும், பட் நாமினல் இதில் இருக்கும். சரி, சென்ட்ரலில் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஏன் ப்ரைவேட்டில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் பச்சை கலர் மின்சாரம், இது சிவப்பு கலர் மின்சாரம்னா ஒன்று தானே? Not like that. சென்ட்ரல்ல ஏன் பர்ச்சேஸ் பண்ணல தமிழ்நாடு கவர்மெண்ட்? Not like that. ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. No, not like that. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இவ்வளவுதாங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்கு மேல தேவை இருக்கு. ஆமா, இவங்க 6600 மெகாவாட் என்னமோ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு, அதுக்கு மேல பிரைவேட்டுக்கு இவங்க போறாங்க. என்ன தேதிக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் சொன்னேன், இந்த சம்மரில் 22,000 மெகாவாட்டுக்கு போகும் டிமாண்டுங்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன குண்டு போட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ராக்டிஸ், அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் பவர் பிளான்ட் இருக்கோ மேஜர் ஜெனரேஷன் ஆஃப் பவர், அது மேஜர் ஷேர் அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகும். அதை மாற்ற போகிறாங்க. மாற்றிட்டு இதை தான் அன்புமணி கிரிட்டிஸ்காக இது பண்ணிருக்கார், அப்ஜெக்ட் பண்ணிருக்கார். இதை மாற்றி விட்டு என்ன சொல்கிற, சென்டர் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டும், இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்டும் நீங்கள் பிட்டிங் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, தமிழ்நாடு நீ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுப்ப, இதை பேஸ் பண்ணி பிட்டு பண்ணலாம் அப்படி. இதை தான் அன்புமணி என்ன பண்ணிருக்கார். நோ, ஆல்ரெடி தமிழ்நாடு பயங்கர ப்ராப்ளத்தில் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆல்ரெடி லாஸ் நஷ்டத்தில் ஓடுறது. இதையும் நீங்கள் கொண்டு வந்து பிட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நிறைய பே பண்ண வேண்டியிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்குகிற இபி இதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இபி இதை ஏற்றிடுவாங்க. டேரிஃப் ஆல்ரெடி 3 தடவை ஏற்றிட்டு 4 தடவை. இவங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, அவர் சார் சொன்னார் எவ்ரி மந்த் எடுக்க போறோம்னு. அது 5 வருஷம் மேனிஃபெஸ்டோ, அது கிடையாது, அதுதான் பிரதானமான கோரிக்கை. ஸோ இப்போ தமிழ்நாடு இங்கே கேட்டிங்களே என்ன பிரச்சனை, இப்போ இவங்க சொல்கிறாங்க 70,000 80,000 கோடி, 70,000 to 80,000 crore in last 5 years தமிழ்நாடுல இபி இதுக்காக. நான் முன்னாடி சொன்னேன் என்னென்ன இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார்? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. தமிழ்நாடு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ 2026-27 அந்த பட்ஜெட்டில் 18,060 கோடியோ என்னமோ இபிக்குன்னு அலோகேட் பண்ணுறது. எல்லாம் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு டிமாண்ட் அந்த அளவுக்கு தமிழ்நாடு இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது அப்படி இருங்க, ரெண்டாவது பேசுவோம். இதை முடிச்சேன். இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது, இதுதான் தமிழ்நாட்டுக்கு இப்போ சொன்னீங்க இல்லையா பிரச்சனை. என்னன்னா கோடியில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறீங்க, அந்த கோடி பணம் எங்கே போகிறது? கோடியில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் முதலீடு கொண்டு வந்தேன் நீங்கள், அந்த முதலீடு எங்கே போயிருக்கு? என்னென்ன புதிய தொழிற்சாலை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிங்க, எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்தீங்க? இவங்க சொல்லலாம் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ஆர்கனைஸ் செக்டரில் வேலை கொடுத்தேன்னு சொன்னால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்கனைஸ் செக்டரில் வேலை கொடுத்தீங்கன்னா இபிஎஃப்ஓ ரெக்கார்டு, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 5 லட்சம் நியூ மெம்பர் ஆட் ஆகிருக்கணும். சரி, சந்திரசேகர் சார் சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ன பிரச்சனை? இல்லை, ஆக்சுவலாக எவ்ரி சம்மர் வந்து நம்ம அந்த டெபிசிட் இந்த இது வந்து பற்றாக்குறை இருக்கும். அது வந்து இப்பொழுது உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் இன்னொரு காரணமும் இருக்கிறதா நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ இந்த வணிக சிலிண்டர் பற்றாக்குறையினால் உணவகங்கள் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் கூட எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அந்த உணவு தயாரிப்பை மேற்கொள்கிற மாதிரி தான் இப்போ தகவல் சொல்கிறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனையெல்லாம் அதிகமாக, அது சேல்ஸ் அதிகமாக நிறையா இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனைகள் எலக்ட்ரிசிட்டியில். ஆமாம், எலக்ட்ரிசிட்டியில் அது அதிகமாகி இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் ஈவி, இந்த கரண்ட் இதெல்லாம், அந்த வெஹிக்கிள் எதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிக விற்பனை ஆகும்.
இவி வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் ஆனால் தமிழ்நாட்டில் முதல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக சேல் நம்மளுக்கு தான் ஆகும். அது மாதிரி அதிக உபயோகம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்முடைய தமிழகத்தோட மின் தேவையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கணக்கு பண்ணால் 19,679 ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது வந்து இப்போ 19,822 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கு. அது ஆக்சுவலாக இப்போ இந்த கடந்த 21ஆம் தேதி தான் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. 21,005 அப்படின்ற மாதிரி ரொம்ப உச்சபட்சம். ஆமாம் ஆயிருக்கு. அது 23,000 மெகாவாட் வரைக்கும் போகும்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சம்மரில் 23,000 வரைக்கும் உச்சம் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக அனல் மின் நிலையங்கள் மூலமாக நம்ம உற்பத்தி, நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிறது 20,130 மெகாவாட் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. கொள்முதல் அப்படின்றது, வெளியிலேருந்து கொள்முதல்ன்றது 2,158 மெகாவாட். அதை வச்சு இப்போதைக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் மே மாதம் முதல் பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்கும். ஆமாம், விண்ட் பவர் இது தொடங்கும். அதுவும் இந்த அது மாதிரி இல்லாமல் வடசென்னை, எண்ணூர், உடன்குடி மின் நிலையங்களில் அடுத்த கட்ட அலகு உற்பத்திகளை தொடங்குறதுக்கும் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுவும் தொடங்கி இதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது அலகு இப்போ சோதனை ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுன்னா அதில் 6,000 மெகாவாட் உற்பத்தியை தொடங்குது அப்படிங்கிறது. அது ஆல் இந்தியா லெவலில் போகும். நமக்கு தமிழ்நாட்டில் இது அதுதான் இப்போ சொல்ல வர்றேன். நீங்கள் ஒரு சார் கூட சொன்னார், அந்த இதில் தான் கை வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதாவது மின்சார வாரியங்களோட தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு கூட்டம் 16வது கூட்டம் நடந்திருக்கு. இப்போ டெல்லியில் எல்லா மின்சார வாரியங்களுடைய கூட்டம் நடந்திருக்கு. அதில் தான் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இப்போ இங்கே அணுமின் நிலையம் இருக்குது, கூடங்குளம் இருக்குது, வடசென்னை இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா அதில் உற்பத்தி ஆகுறதுல இப்போ ப்ரையாரிட்டி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாத்தோட கூட கொடுப்போம். ஆமாம், ப்ரையாரிட்டி நம்ம எந்த மாநிலத்தில் அந்த உற்பத்தியை இருக்கிறதோ. நமக்கு கூடங்குளம் எவ்வளோ தர்றாங்க? இல்ல அந்த கணக்கு இருக்கு. அந்த டேட்டா இல்ல. ஆக்சுவலி என்னன்னா அதுல பிரையாரிட்டி நமக்கு தர்றாங்க. பிரையாரிட்டி கொடுக்கறப்ப அது போக பேலன்ஸ் நம்ம மற்ற மாநிலங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் பண்ணி கொடுக்குது. இப்போ அதுல கை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஆல் இந்தியா பிட்டிங் மூலமா நீங்க எடுத்துக்கங்க ஓகே அப்படின்னு சொல்றப்ப நமக்கு இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இங்க எதுக்காக நம்ம பண்றோம், நம்ம இடத்த கொடுக்குறோம். இப்போ கூடங்குளம் அணுமின் நிலையம் வருதுன்னு சொன்னா அதோட விளைவுகள் நமக்கு தான் வருது. கூடங்குளம் மின் நிலையம் வருதுன்னு சொன்னா அதனுடைய விளைவுகளையும் நம்ம ஏத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இடத்தை கொடுக்குறோம், இங்க நம்ம எல்லா பவரும் கொடுக்குறோம். கொடுக்குறப்ப நீங்க அதோட இது நம்மளுக்கு தானே கொடுக்கணும். அதிக பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு தான் வர வேண்டியதுதான் நியாயமான பெனிஃபிட். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றதுன்றது சரியான நடைமுறை அல்ல. அது எப்பொழுதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கடந்த இதில் கொரோனா பீரியடில் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்பிஜி சிலிண்டருக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதே வேலை தான். எல்பிஜி கிரைஸ் வந்து இப்போ இதோட சேர்த்து மின்சாரத்தோட இப்போ முடிகிற மாதிரி தெரியல. அதை இன்னொன்று, நீங்கள் அந்த எல்பிஜி கிரைசிஸ் கூட கொஞ்சம் முன்கூட்டியே இந்த மத்திய அரசு பிளான்டாக இருந்திருந்தால் அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்ன்றது தான் நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிசர்வ் இருக்குது. ரிசர்வ் வைக்கிறதுக்கு ஒரு கிரைசிஸ் கடந்த முறை வந்து ஒரு நரசிம்மராவ் பீரியட் இருந்தப்போ ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. இதே மாதிரி கிரைசிஸ் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்மள்ட்ட இல்லை ரிசர்வ் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. நீங்கள் கொண்டு வந்து அதை எல்பிஜி எல்லாம் இதெல்லாம் ஆயிலெலாம் கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்க முடியாது. அவர் ஒரு இது ஓப்பன் பண்ணி தந்தார். அதற்கான வேலை பண்ணீங்க. ஆமாம், அதற்கான இது வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் நடந்துச்சு சார் வேலை பணி. ஆமாம், பணி வந்து இங்கே கர்நாடகா மாநிலத்தில் ஒரு இடத்துலையும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு இடத்துலையும் ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு பணி நடந்து இன்றைக்கு அதற்கான இது இருக்கு. ஆனால் அந்த ரிசர்வை வந்து இவங்க முன்கூட்டியே வைக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பது இப்போ தெரிய வருகிறது. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தடவை இந்த கிரைசிஸ் வர்றதுக்கு முன்னாடியே செய்திருக்கணும். இரண்டாவது, நம்ம ரஷ்யாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை அமெரிக்காட்ட அனுமதி வாங்கி பண்ணக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையான விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. அதையும் இந்த அரசு சரியாக கையாளவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கையாளவில்லைன்னு. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மிங் பேக் டு தி எலக்ட்ரிசிட்டி பவர், அதில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை, முதலமைச்சராக இருந்தவரை அந்த உதய் மின் திட்டம்ல கையெழுத்திட மறுத்தார். எதற்காகன்றது ஏன்னா பப்ளிக், அதாவது தமிழக மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக தான் அவர் கையெழுத்து போடல. அது அவர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் அவர் மறைந்த பிறகு இந்த பாஜக அரசு நெருக்கடி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நேராக போய் கையெழுத்திட்டு வந்து விட்டார். அவங்களுடைய நிர்பந்தத்தினால் கையெழுத்திட்டேன்னு சொன்னார் அவர். ஆனால் அதோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நுகர்வோர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. ஆனால் அதன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் டேட்டா சொல்லுது.
கிட்டத்தட்ட 27,000 கோடி ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு கடனை வந்து மாநில அரசு ஏற்றுக்கிற மாதிரி வந்திருக்கு அந்த உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேரிஃபை இந்த ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி ஏற்றியே ஆகணும்னு சொல்கிறாங்க. இந்த டேரிஃப் ஏற்றிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உதய் மின் திட்டத்தோட கண்டிஷனே அதுதான். நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் இந்த கடன் இந்த நுகர்வோரோட டிஎம்கே இப்போ எடப்பாடி தலைமையில் வச்சுட்டு நவுன்றும் நீ தான் ஏன் பொறுப்பு. அது யார் வர்றாங்கன்றது மக்கள் தலையில் இருக்குது. நீங்கள் யார் தலையில் வைப்பாங்க? மக்கள் நான் ஆட்சிக்கு வர்றதை சொல்லலை. இப்போ இருக்கக்கூடிய கிரைசிஸை நம்ம வந்து இல்லை அது கிடையாது. அதற்கான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று அந்த மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை பண்ணணுங்கிறது அவங்க தேர்தல் அறிக்கை. அது 5 வருடமாக நிறைவேற்றவில்லை என்பது ஒரு குறைபாடு தான், அவங்களுடைய குறை. அது இப்போ நீங்க யோசிக்காம பேசலாமே. இப்போ உங்களுக்கு இப்போ ஏன் நீங்க யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? கூட்டணி முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, கூட்டணி அடுத்த மாறலாம். நான் கூட்டணியே பேசுங்க. நான் கூட்டணியே பேசல. நான் இப்ப பேசுனேன். நான் உங்கள்ட்ட கூட்டணி பேசல. நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க சொல்லலாம். நீங்க வந்து நெறியாளரா என்ன வேணா நெறி பண்ணலாம், வெறியாளரா பேசலாம். அதை பற்றி தவறு இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியாக பேசல. அப்படி நான் ஒரு நியாயமா பேசுறீங்க. ஒரு நுகர்வோராக கூட பேசுறேன். சரி, சரணபெருமாள் சொல்லுங்க. இப்போ என்ன பிரச்சனை, இப்போ எப்படி நம்ம கையாளுறது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர்கள், குழுமத்தினர், உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளில் என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த பவர் ஷார்ட்டேஜ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, என்னோட ரிசர்ச் அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் மிகுதியான ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் எம்ஜிஆரை வச்சே நான் சொல்லிடுவேன். எம்ஜிஆர் அவரோட முதல் 2வது ஆட்சி காலத்தில் வந்து அப்போது இருந்த, நான் 2011 டிவி விவாத மேடையில் ஒரு தொலைக்காட்சியில் இந்த 2012 பவர் ஷார்ட்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே டிவிகள் கேமராக்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் காஞ்சிபுரம், அப்புறம் வந்து திருச்செங்கோடு, இந்த பகுதிகளிலேருந்து பவர் ஷார்ட்டேஜை பற்றி ஒரு படம் எடுத்துலாம் நிறைய நியூஸ் ஓடிட்டு இருந்த காலகட்டம். நான் முதல்ல டிவி விவாத மேடையில் வரும்போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் ஷார்ட்டேஜை எப்படி வந்து நம்ம வந்து இம்மீடியட்டாக இது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் கட்டமாக இப்போ நம்ம சோலாரை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த முதல் கட்டமாக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இம்மீடியட்டாக எல்லாருக்கும் சோலார் பேனலில் யார் யாருக்கெல்லாம் மீட்டர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து சப்சிடியில் வந்து சோலார் பேனலில் கொடுத்து, யார் யார் இன்வெர்ட்டர் பேட்டரியை, இன்னும் கூட நிறைய வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்டரி வச்சுருக்காங்க, பட் அதனோட பயன்பாடு எப்படின்றது யாருக்கும் வந்து இன்னும் சரியாக தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அது அப்படியே ஆன்லேயே இருக்கும், அப்படியே டம்ப் லோட் ஆகிட்டே இருக்கும். அது பவர் லாஸு. நீங்கள் இன்வெர்ட்டர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அப்படியே லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது டம்ப் லோட் ஆகிட்டே இருக்கும். அது பவர் லாஸு. நீங்கள் என்ன பண்ணால் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணுறதுல நீங்கள் சோலார் பேனல்லேருந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னு அப்போ 2012 விவாத மேடைன்னு நான் சொன்னேன். ஏன்னா இன்வெர்ட்டர் பேட்டரி எல்லாருமே வச்சுருக்கான். சாதாரண கடைக்கோடி, கன்னியாகுமரி, தென்காசி எல்லா பகுதியிலும் பரோட்டா கடையில் அதான் வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்போ அந்த பவர் ஷார்ட்டேஜ் நடக்கும்போது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம போயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரூஃப் டாப்பு, அதாவது ஜெர்மனி போன்ற நாடுகள் வந்து 2013-14 பீரியடில் கிட்டத்தட்ட அவங்களோட அட்டாமிக் பவர் பிளான்ட்டை வந்து they have drastically reduced to 20% அட்டாமிக் பவர் பிளான்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டா, காம்பன்சேட்டிங் வித் சோலார் பவர். எப்படின்னா கம்யூனிட்டி பேஸ்ட் சோலார் பவர் ப்ரொடக்ஷன். இப்போது இந்த குழுமம் இருக்குது, இந்த பில்டிங்க்கு மேலே வந்து சோலார் பவர் ப்ராஜெக்டை ஒரு 100 கிலோவாட், இல்லை உங்கள் வீட்டு மாடியில் ஒரு 5 கிலோவாட், 2 கிலோவாட், இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டு இந்த ஏரியா. இப்போ ஈக்காடு தாங்கல் இருக்குன்னா ஈக்காடு தாங்கல் கேன் ப்ரொடியூஸ் சோலார் பவர் டு ஹியூஜ் லெவல் விச் கேன் டேக் கேர் ஆஃப் தட் பர்டிகுலர் இது. இப்போ பவர் வந்து அப்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இப்போ ரிவர்ஸ் மீட்டரிங்லாம் வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 11 kVA லைனில் வந்து உள்ள 33 kVA லைன் 11 kVA லைனில் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்க போகிறாங்க, பவர் யூஸ் ஆகாத போது டே டைமில். அந்த மாதிரி கான்செப்ட் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணாமல் போனதெல்லாம் இப்போது நம்ம அறிவாளிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அதிமேத துபாய், ஜப்பானு, இங்கெல்லாம் டூர் போய், அமெரிக்கா இங்கெல்லாம் டூர் போயிட்டு வந்தாங்க, கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அங்கே சைக்கிள் ஓட்டி காமிச்சு இருந்தார் நம்ம பொம்பை முதல்வர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ தான் இந்த பட்ஜெட், இப்போ நிறைவு காலத்தில் ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க, இன்டகிரேட்டட் ரினியூவபிள் எனர்ஜி பவர் ப்ராஜெக்ட்னு போட்டாங்க.
இப்போ தான் அவங்க வந்து இப்போ தான் இதை பற்றி யோசிக்கிறாங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு விவாத மேடையில் அந்த நெறியாளர் கேட்டார். அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்றது சொன்னார். அந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவார், இப்போ தான் உங்களுக்கே இது புரியுதாடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் வந்து மெத்தன போக்கு, அதாவது டோட்டலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து அப்போ இருந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஃபிக்கியினுடைய ஹெட்டாக இருந்த நம்மளுடைய அந்த ப்ரொஃபஸர்கிட்ட நம்ம அந்த பேனலில் நம்ம சொன்னோம். அதாவது என்ன பண்ணிங்கன்னா பவர் எவாக்குவேஷன் காரிடார், இப்போது பவர் பீக் பவர் ஏப்ரல் 14 செப்டம்பர் 14 வரைக்கும் விண்டு பவர் வந்து 12,000 மெகாவாட். வி ஆர் ஜஸ்ட் 3,000 மெகாவாட் லெஸ் தென் குஜராத். தமிழ்நாடை சுற்றி இருக்கிற அந்த கடற்கரை பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டட் எப்துல் கலாம் இருந்த காலகட்டத்திலே வந்து IOCL இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஆஃப்ஷோர் விண்ட் மில்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 34,000 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட்ஸ் போட முடியும், 34 ஜிகாவாட் பவர் ப்ராஜெக்ட் போட முடியும்ல கால்குலேஷன் இருக்குது. அதில் எந்த ஸ்டெப்பும் நம்ம எடுக்கலை. நம்மளுக்கு பின்னாடி இருந்த சைனா வந்து தமிழ்நாடு தான் விண்டு பவர்லேயே முதல்ல இருந்துச்சு. இந்தியாவிலே வேர்ல்டுலே செகண்ட் பிளேஸ் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கி விண்டு பவரில் இன்றைக்கி வந்து நம்ம கீழே போய்கிட்டே இருக்கோம். அது இல்லாமல் உடன்குடி ப்ராஜெக்ட்டு 2 × 1,260 கிலோவாட் ப்ராஜெக்ட் இன்னும் வந்து கமிஷனிங்கே ஆகலை. நம்ம கூடங்குளத்தை பற்றி பேசினாங்க. ரியாக்டர் 1, 2 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, 2,000 மெகாவாட் பவர் இதுவாகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 மெகாவாட் இப்போ டெஃபிஷியட் வந்திருக்கு. மார்னிங் ஹவர்ஸ்லையும் ஈவினிங் ஸ்டவ்ஸ்லையும் எஸ்பெஷலாக. இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனாலேயும் ஒரு காரணம் ஏசி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. அக்ரிகல்ச்சர்னுடைய அன்கண்ட்ரோல் இல்லை, பீப்புள் நீட்ஸ் மோர். இல்லை பீப்புள் நீடு, பட் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் செகண்ட் ஹேண்டு மிஷின்ஸு இதெல்லாம் வந்து மோட்டார் பம்ப்ஸ். இப்போ நம்ம 20% வந்து தமிழ்நாடுனுடைய அக்ரிகல்ச்சரல் பவர் கன்சம்ஷன் வந்து 20% ஆஃப் த ஸ்டேட் நீடு. ஓகே, அதில் வந்து மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரீவைண்ட் ஆகாத காயில்ஸை போட்ட மோட்டார்ஸு, இந்த மாதிரி நாம்ஸே ஃபாலோ பண்ணாத இருக்கும் மோட்டார்ஸ் எல்லாம் ஹை லெவலில் வந்து வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் ஏரியாவில் வந்து எலக்ட்ரிசிட்டி லாஸஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் இல்லை நான் சொல்லி பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடும். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மெத்தன போக்காக செயல்பட்டதுனால ஊழல்கள், இவர் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், மீட்டர் ஊழல், பல கோடி ரூபாய் ஊழல். இப்போ இந்த அரசாங்கம் இருந்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கடந்த ஆட்சியில் 20% கமிஷன் கொடுத்தாங்க, இப்போ வந்து எங்களுக்கு 30% கமிஷன் ப்ளஸ் 4% வந்து அக்கௌண்ட்ஸில் நீங்கள் தனியாக செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இந்த மீட்டர் சப்ளை பண்ணக்கூடிய பாம்பேலேருந்து சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இதுதான் வந்து நிலவரம். இப்போது சார் வந்து நிறைய சரணமாக சொன்னார். இப்போ நம்ம வந்து கன்சியூமிங், நீடிங், எவ்வளோ தேவை இருக்குது, ப்ரொக்யூர்மெண்ட், ஹவு டு, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வி ஷுட் பி எப்படின்னா இந்த லீக்கேஜ் இருக்குது பாருங்கள், இதை தடுக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ மண்ணு மாதிரி லஞ்சம் நடந்திருக்கு இந்த ஆட்சி. லீக்கேஜ் ஆஃப் பவர், லீக்கேஜ் ஆஃப் மணி, ரெண்டையுமே. லீக்கேஜ் ஆஃப் பவர் கிரிட் இல்லாமல் அதுவும் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தால் இங்கே நடக்குமே. அதை என்னமோ அணில் கடிச்சு போட்டுன்னு என்னமோ சொன்னாங்களே. லீக்கேஜ் நான் அதான் சொல்லணும். இந்த லீக்கேஜை எப்படி சார் பண்ணுறது? இந்த லீக்கேஜ் பற்றின பிரச்சனையை கேட்கணுன்னா கோவை தெற்குடைய திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவரை கேட்டால், ஏன்னா அவர் தான் சொன்னார் இங்கே அணில் வந்து கடிச்சிருச்சுன்னு. நம்ம ஐயா ரவிசங்கர் சொன்னா லீக்கேஜ் ஆஃப் பவர் ஆர் லீக்கேஜ் வேற என்ன லீக்கேஜ்னு கேட்குறேன். டாஸ்மாக் லீக்கேஜா? பிரச்சனை என்னென்னா இங்கே உதயமின் திட்டத்தில் சிக்கல் இருக்குன்னா சிக்கல் இருக்குது, அது சரிப்படுத்தப்படணும் சரிப்படுத்தப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை இது ரிவைஸ் பண்ணுறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்னவோ அதை செஞ்சுருக்கணும். அதே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது திரும்பவும் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தான். உண்மையிலேயே நீங்கள் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து உதயமின் திட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு முறைனாலும் எந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஏற்றிக்கிட்டே போக முடியாதுல்ல. அப்போ அங்கே ரெண்டுமே எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே இங்கே மக்கள் சொல்கிறதுக்கான வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றிய அரசனுடைய ப்ரொடக்ஷனில் இந்த இங்கே ஒரு யூனிட் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த உற்பத்தி செய்கிறதுக்கான மேன் பவர், ஆட்கள், இடம், மூலப்பொருள் கட்டமைப்பு, அதே போல் இதனால் வரக்கூடிய கழிவுகள், இது எல்லாத்தையும் இந்த மண்ணு தான் தாங்க போகுது. அப்போ நமக்கு தான் ப்ரியாரிட்டி.
ஒன்றிய அரசு இங்கேருந்து மொத்தமாக நான் எடுத்து அதை டாரிஃபில் கொடுக்குறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு நலன் பயக்கிறதுக்காக தான் செய்கிறது. அதை இந்த கோணத்தில் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசில் இருந்தோ அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் இருந்தோ பதில் வந்திருக்கிறாருன்னு தெரில. ஆனால் அந்த இதே கோவை தெற்குல ஓட்டுக்கு 5000 கொடுக்கறதா சொல்லப்படுது. அது எந்த பணம் கேள்வி வருமா வராதா? 5000 ஆளுக்கு 1/2 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய 8,000 சொல்றாங்க. 1/2 கிராம்னு எவ்வளோ சார்? 4 என்னெல்லாம் தெரியல. 1/2 கிராம் தொலைக்காட்சியிலேயே ஜெய தொலைக்காட்சியிலேயே கூட இது மாதிரி 1/2 கிராம்னா எவ்வளோ அளவுன்னு எனக்கு தெரியல. சரி, கோவை தெற்கு எழுதி கூட கொடுத்துருங்க. 1/2 பவுன் கொடுத்தா செத்து போயிடுவாங்க. 1/2 பவுன்னா 4 கிராம், நிறைய 1/2 கிராம்னா 500 ml, நிறைய கொடுக்கப்படுதா மில்லிகிராம் நிறைய கொடுக்கப்படுதா சொல்லப்படுது. கொடுத்தாச்சு. செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் கரிச்சோறு போட்டாச்சுன்னு செய்தி வந்துட்டு. இல்லை அதான் நிறைய நடந்திருக்குது. யார் பின்னால் இருக்குன்னு இதுக்கப்புறம் விசாரிச்சா தான் தெரியும். நமக்கு என்ன சந்தேகம்னா, அப்போ இந்த எலெக்ஷனில் பல கோடி ரூபா அப்போ புழங்கி இருக்குல்ல, பிடிக்கப்பட்டது மட்டுமே 1260 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்கன்னு இந்த எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷன்ல மட்டும் 22ஆம் தேதி மாலை வரைக்கும் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் இரவு வரைக்கும் 562 கோடி பணமாவே பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இங்க இது வேற வேற துறைகள்ல இருந்து நம்ம சொல்றது உதாரணத்துக்கு எங்களுடைய கணிப்புப்படி இது வரைக்கும் 2 லட்சம் கோடி கடன்ல இருக்க மின்சாரத்துறையில் 60,000 கோடி ரூபா ஊழல்னால வந்தது. நிலக்கரியை வாங்கினதோட விலை மதிப்பு, அதே போல் மின்சாரத்தை 250க்கு வாங்குறது பதிலாக 540 510க்கு வாங்கினது. யூனிட் என்னமோ மார்க்கெட்டில் 250 தான். ஆனால் ஏற்கனவே லாங் டேர்ம் கொள்முதலில் பர்ச்சேஸ் பண்ண சைன் பண்ணதுனால 5 ரூபா 10 காசுக்கு வாங்கணும். 240 250க்கு வாங்க வேண்டிய ஒரு யூனிட்டை 5 ரூபா நமக்கு கூட கொடுத்து வாங்கிடும். நமக்கு அது ஒரு பேரிகார்டு இருக்குல்ல, இதுக்கப்புறம் மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு இருக்குல்ல. பிரச்சனை என்னன்னா இங்கே எல்லாமே செயல்பாட்டில் வரலன்றதான். அப்போ அதனால் இழந்தது மட்டுமே, மற்ற கொள்முதல்களில் இழந்தது மட்டும் நம்மளோட கணிப்பு, நம்மளோட அறப்போர் வெளியிட்ட கணிப்பு படி மட்டுமே 60,000 கோடி ரூபா. இது இல்லாமல் நீங்கள் சாம்பல் நிலக்கரி எரியுதில்ல, நிலக்கரியோடைய தன்மை ஒரு பக்கம் விட்டுருங்க, அது எரிஞ்சு கொட்டக்கூடிய ஆஷ் இருக்குல்ல சாம்பல், அந்த சாம்பலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுல அது வேற இடத்துக்கு கொடுக்கறதுல ஊழல் முறைகேடு நடக்குதுன்றாங்க. இன்னொரு பக்கம் தளவாடங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவில் கோடிக்கணக்கான ரூபாயில் வாங்கப்படுதுன்றாங்க. தரமான பொருட்கள் வாங்கப்படுதான்னு அது ஒரு பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் இந்த சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் ஃபிக்ஸ்டு டெண்டரா, அதாவது லிமிட்டட் டெண்டர் சொல்லுவாங்க. மின்சாரத்துறையில் ஆண்டுக்கு போடப்படுற லிமிட்டட் டெண்டர் மட்டும் மொத்த டெண்டர் அளவோட பாதிக்கு மேலே வருதுன்றாங்க. அப்படின்னா லிமிட்டட் டெண்டர்னா நீங்கள் முன்கூட்டியே அவர் கொடுக்கறது, கமிட் பண்ணி கொடுக்கறது. அப்போது இந்த விவரங்களை தமிழ்நாடு ஈபி இதை அலசி ஆராய்ந்திருந்தாலே, இந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணியிருந்தாலே, எய்தர் பவர் எய்தர் மணி ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணியிருந்தாலே. லீக்கேஜ்னால 2 லீக்கேஜ் இருக்கு. ஏற்கனவே நம்ம அவர் பேர் என்னது, நம்ம மதுரைக்காரரு லீக்கேஜ் இருக்குன்னு அவர் சொன்னார். he confessed their own guilty. இல்ல அதுதான் அவர் என்ன சொன்னார்னா, எங்களால் மீட்டமைக்க முடியாத துறைகளை நிறைய இருக்குன்னு சொன்னாரு. வெளிப்படையாக வெள்ளரிக்கை கொடுத்தாரு. இப்போ வெள்ளரிக்கை கொடுப்பாங்களா நம்ம கேட்போம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம். கிரிடு என்ன வந்துச்சு, எவ்வளோ இருக்கு இந்த 1 மணி நேரத்தில். இப்போ இந்த லீக்கேஜ்னு கேட்டாங்க, பவர் லீக்கேஜஸ் ஆர் மணி லீக்கேஜஸ், இதை நம்ம சரி பண்ணணும். 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி போகுது. அவன் என்னமோ யார் வீட்டு அப்பா விட்டு காசை கொடுத்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம். இன்றைக்கி ஒரு டிஎம்கே காரண்ட்டை கேட்டேன், என்னையா இந்த மாதிரி 5000 10,000 கொடுத்தா அது கொடுக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்க வயசாக அதாவது வயிறு நிறங்கி போகுதுன்னு சொல்கிறான். அப்போ என்னாச்சு, கரப்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி, கரப்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். த பீப்புள் கம் டுகெதர் வித்தவுட் எனி ரிலிட்டன்சி தே ஆர் அக்செப்டட். கரப்ஷனை பற்றி அவர் சந்திரசேகர் சாருக்கு தெரியும். இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போதே சொன்னாங்க, கரப்ஷன் இஸ் எ யூனிவர்சல் ஃபினாமினன் அப்படின்னாங்க. ஒரு வார்த்தை அவங்க ஒத்துண்டாங்க. ஓகே, பட் அதனால் அதை அப்படியே விட்டுற முடியாது. இப்போ லீக்கேஜ் ஆஃப் இது மணியா இதுவா பவர், நான் சொன்னது இபி பவரானா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம், அதை மிட்டிகேட் பண்ணலாம், அதை நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆனால் பணத்தை அது லீக் ஆகுது இல்லையா, 40,000 கோடி கொடுத்தன ஒரு இது வாங்கணும்னால் அதனுடைய காஸ்ட் 20,000 கோடி தான் அப்படின்னா, மீதி 20,000 கோடி லீக் ஆகுது. எங்கே போகிறது லீக்குனால், வேறு யாருக்கோ போகிறது. நான் 20,000 கோடி கொடுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இபி இதை வாங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, அதை பண்ணலாம்ங்கிறச்ச 40,000 கோடி கொடுத்தால் அங்கே 20,000 கோடி லீக்கே. இப்போ அப்படி இருங்க ராதாகிருஷ்ணன், 400 கோடி ஊழல் சொன்னீங்க இல்லையா, அது ஆக்சுவலி உண்மையான ரேட்டு எவ்வளோ இருக்கும் ஒழுங்காக நேர்மை பண்ணியிருந்தா? 1900 சில்லற கோடியில் நம்ம முடிஞ்சிருக்கணும். 1200 கோடி ரூபா ஆயிடுச்சு. 400 கோடி அங்கே லீக்கேஜ். ஆமாம் ராதாகிருஷ்ணன் சார், அதை அவர் சொன்னது தான் சொல்கிறேன். அப்போ 400 கோடி யாருக்கோ போகிறது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது இவங்க சொன்ன மாதிரி அந்த உதய ஸ்கீமு கீழே
கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் சார். அந்த மாதிரி எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது சார். அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு பவரில் எங்கே இருந்தால் உடனே நான் கோர்ட்டுக்கு போவேன் சார். கண்டிப்பாக நீங்கள் எப்படி என்ன இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவீங்க? ஒன்று நான் சப்சிடி கொடுக்குறேன், என்னவோ பண்ணுறேன். எங்கிட்ட எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுங்க, மீதி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோ நீங்கள் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணு, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. சொன்னாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு இங்கே ப்ரெஷரு, அதனால நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியது. ஏன் தெரியுமா? மக்கள் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன ப்ரெஷர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க? டீட்டெயில்டாக சொல்லுங்கள். டீட்டெயில்டாக சொல்லி அதுக்கு நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்களா? நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் அவங்க இல்லை பண்ணணும்னு சொன்னாங்களா? வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ பீப்புள் ஃப்ரம் கோயிங் டு தி கோர்ட்? வெரி குட். ஏன் கோர்ட்டுக்கு போகல? தட் மீன்ஸ் உங்களுக்கே பயம் இருக்குங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு டேங்கட் கோல இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வருது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸில் 70,000 to 80,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். போத் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் ஃபண்ட். இதையும் தாண்டி 2026-27க்கு பட்ஜெட்டில் 18,000 கோடி இவ்வளவும் போட்டு ஏன் இன்னும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியலையா? எதனால் நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது இன்னைக்கு தேதிக்கு 2,700 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. 2030 உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் டிமாண்டு? ஸ்டேட் இதில் நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ரைட். இல்லை. சரணபெருமாள் சொல்லுங்கள், நிறைய கருத்து. அதாவது அதான் சார், இந்த மாதிரி நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, பட் அதை வந்து திறம்பட வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது. யாருக்கு? இப்போ இருந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு. இப்போ திராவிட மாடல் அரசு இப்போ இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி பேர்டனை எப்படி அவங்க அவங்க இது திரும்பி வந்தாங்கன்னா இன்னும் பேர்டன் தான். நம்ம சின்னம்மா 5 லட்சம் கோடி பேர் இல்லை இப்போ சின்னம்மா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொந்த நாட்டிலேயே வந்து அகதிகளாக இருப்பார்கள். அகதிகளாக இருப்பார்கள் உண்மை. கரெக்ட். ஏற்கனவே 5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொண்டவங்க இவங்க, அதுக்கு உடந்தையா இருந்தவங்க. அதை விடுங்க, இப்போ அது இல்லைங்க, அதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் இப்போ களத்தில் இருந்திருக்கேன் பெரம்பூர் தொகுதியில். ஒரு விதவை பெண் வந்து ஒரு இடத்துல விதவை பென்ஷன் கிடைக்காம அழுகுறாங்க. அந்த இடத்துல வந்து 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கு காசு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து நின்ன இடத்துல எம்ஆர் நகர் ஆவின் பூத்துக்கிட்ட அந்த அம்மா கதறாங்க, இங்கே எனக்கு 3 தடவை வர வச்சுட்டாங்க சார், காசையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விதவை பென்ஷனையும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு கேள்வி பெரம்பூர் தொகுதியில் இதான் ஒரு விதவை பெண்ணோட குரல் இருக்கட்டு. ஒரு உயர்ந்த துறை, கண்ணியமான துறை இந்த அறநிலைத்துறை. அது வந்து ரொம்ப கண்ணியமான துறை. மற்றவர்களுக்கு எப்படி இல்லை, நம்பிக்கையாளர்களுக்கு. அதில் இருக்க அமைச்சரை உடனே காலி பண்ணிடுவான்னு சொல்லி கையில் வச்சு எதிர்கட்சி வேட்பாளருக்கு வயிற்றில் 3 தடவை 4 தடவை குத்துறாரு. என்னையா தமிழ்நாடு என்ன போயிட்டுருக்கு? அதுதாங்க இன்னைக்கு வந்து அதாவது இவங்க நினைச்சதை நடத்தணும் அப்படின்ற சூப்பர் சிஎம் அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனில் அதுதான் இப்போ பேசப்பட்டது. சூப்பர் சிஎம்மாக இருக்கக்கூடிய சபரீசன் வந்து களத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு திமுகவை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாராம். கிட்டத்தட்ட 20 நாளைக்கு எடுத்துக்கிட்டு வந்து திமுகவே கட்டுப்பாடு. ஆமாம், ஃபுல் கட்டுப்பாடு அவர் தான் வச்சிருந்தார். அவர் சொல்லியிருக்காருல அது வில்லிவாக்கத்தில், சூப்பர் நான் நிற்பதாக நினைத்து கழக உடன்பரப்புகள் எனக்கு வாக்களிக்க வேண்டும், கார்த்திக் மோகன் அல்ல, நான் நிற்கிறேன் என்று சொன்னார். ஐயா யாரு? அதுதான் ஐயா. அப்பப்போ புதுசா வரும்போது அதிகாரங்கள் மாறுது. இப்போ 2014 சில்ஹலா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி லோவர் அண்டர் டனல் ப்ராஜெக்ட்ல வந்து அதை ரைஸ் பண்ணி அந்த வாட்டர் லெவலில் ரைஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க 2,000 மெகாவாட்டுக்கு. அது ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்லி நிறுத்திட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. உடன்கடி ப்ராஜெக்ட் ஏன் ஸ்லோவாக இருக்கு? 2,000 மெகாவாட் உங்களுக்கு ஷார்டேஜ் 5,000 மெகாவாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்க 2,000 மெகாவாட் எதிர்பார்த்திருக்கீங்க. தமிழ்நாடு அபிஷியல் சொல்லியிருக்காங்க. அதுல 500 மெகாவாட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு. நவம்பர் மாதத்தில் 400 மெகாவாட் கொடுத்துருக்காங்க. 1,600 மெகாவாட் ஷார்டேஜ் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நீங்களே வந்து சரி பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நீங்க வந்து அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொள்ளையடிப்பதே கொள்கையாக கொண்டு இருக்கக்கூடிய கொள்ளை மாடல் அரசாங்கமாக தான் செயல்பட்டு இருக்குது. சதேஷ் சார் நிறைய கருத்து சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க.
2 நிமிடங்கள் தான். சரி, இல்லை எடுத்துக்கிடுங்க, ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கங்க. அதாவது மின்சார வாரியம் என்பது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், நான் ஒத்துக்கிறேன். அது வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை வேணும். இந்த கொள்முதல் இது மாதிரி உள்ள விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பது உண்மையாக அதை வந்து நீங்க சொல்றது ஒரு மாரல் கோட் கடைபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யாராக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும், மத்திய அரசாக இருந்தாலும், மாநில அரசாக இருந்தாலும் அதை எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மத்திய அரசு இல்ல மாநில அரசை பத்தி தான் பேசுறேன். இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏங்க உதய மின் திட்டம்னு எதுக்குங்க இருக்கு? எதுக்கு அக்ரிமெண்ட் என்ன போட்டாங்க? ஒரு நிமிஷம். சரி, இப்ப உதய மின் திட்டத்தை பேசாதீங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முறை 2.5 ரூபாய்க்கு வாங்குறது 5.25 ரூபாய்க்கு வாங்குறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்டா? இல்ல, இன்றைக்கு எல்லாமே த்ரூ மீடியம் அந்த உதய மின் திட்டம் மூலமாக தான் எல்லாமே பண்ண முடியும். நான் சொல்றது ஐயா எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி 2.25 ரூபாய்க்கு வாங்குறத ராதாகிருஷ்ணன் தோழர் சொல்றாங்க 5.25 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்துருச்சு சார். இதுல தெரியுமில்ல உங்களுக்கு, தனியாருக்கு போயிடுச்சு. பாண்டிச்சேரியில மின் விநியோகமே தனியாருக்கு போயிடுச்சு, தெரியுமா உங்களுக்கு? இந்த ஸ்கீம்ல தான். அதை இன்றைக்கு இந்தியா முழுக்க அந்த உதய மின் திட்டம் மூலமாக மத்திய அரசு அமுல்படுத்த விரும்புகிறது. தனியாருக்கு எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துடணும். நீங்க எதுவும் இங்க தனியாருக்கு கொடுக்கற தப்பு இல்லங்க. நம்ம நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா ஏங்க நீங்க, நான் என்ன சொல்றேன், டீசென்ட்ரலைசேஷன் ஒரு இல்லங்க, இதெல்லாம் வந்து நுகர்வோர் பயன்படுத்துவதை வந்து நீங்க வெறும் லாப நோக்கோடு மட்டுமே செயல்படுத்த கூடாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். தனியார் என்பவன் வந்து லாப நோக்கம் மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்க தனியார் என்பவர் வந்து லாப நோக்கோட பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்டா இருக்கட்டும், போர்ட்டா இருக்கட்டும், ஏர்போர்ட்ல நீங்க தனியாருக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா எல்லாம் இன்னைக்கு ஏர் இந்தியா இல்லாத விளைவை வந்து நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு இந்தியா நம்ம பெரிய லெவல்ல எடுத்துக்கிட்டா கூட வேற டாபிக் இல்ல, தனியார் சொல்றேன். தனியார் உள்ள வந்ததுனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா எவ்வளவு ஒரு நிமிஷம் இருங்க. வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி, பிரான்ஸ் இமானுவேல் மேக்ரான் எடுத்துங்க, மெலோனி எடுத்துக்கிடுங்க, அமெரிக்காவை எடுத்துக்கிடுங்க. எல்லா நாடுகளுமே தனியாரும் அமெரிக்கா, அதாவது அரசாங்கமும் டைப் இருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப். நான் என்ன சொல்றேன், இந்த அங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ஜெர்மன்ல டிரான்ஸ்பரன்சி இல்ல. நீங்க ஜெர்மன்ல ஊழல் இல்லன்றீங்களா? இருக்கு. அவர்கள், நான் அதை சொல்லல. நான் என்ன சொல்ல வர்றேன்றத புரியுங்க. ஊழல் இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். நான் என்ன ஊழல் பண்ண நினைக்கிறேன், ஊழல் இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஆனா இதுல என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? மின்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம மின்சாரத்தை பேசும் பொழுது அதில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? இந்த 5 ஆண்டுகள்ல கூட ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன்னா, திமுக அரசு என்ன தவறு செய்திருந்தால் கூட இந்த 2021 32,595 மெகாவாட்டாக இருந்ததை தற்போது 36,671 மெகாவாட்டாக உயர்த்தி இருக்கிறது. மின் உற்பத்தியை உயர்த்தி இருக்கிறது என்பதை மட்டும் நம்ம பாராட்ட. இப்ப என்ன கதை வந்துட்டு முடிச்சுக்கிறாங்க இல்லைங்க சார்? அதாவது எவ்வளவுதான் சொரன்னாலும் சரி, எவ்வளவுதான் கருப்பட்டி பானைகளை கையை விட்டு நக்குனாலும் சரி, ஏதாவது செஞ்சிருக்கான்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் சொல்லல, அப்படித்தான். நான் அப்படி சொல்லல. எவ்வளவுதான் சரி பரவாயில்ல. அதாவது தேன் எடுக்கிறவன் இல்ல, நீங்க அது வந்து நம்ம அப்படி ஆயிட்டு, அப்படி சமூகம் வந்தாச்சு. இல்ல, சமூகம் வந்தாச்சுன்னா அதை திருத்த வேண்டிய கடமை நம்மளுக்கும் இருக்கு. ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறத நியாயப்படுத்துறா சார். ஏங்க ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறானா, எனக்கு 4 ஓட்டு எங்க வீட்டுல இருக்கு, நீங்க 3க்கு தான் கொடுத்துருக்கேன்னு சொல்ற மக்களும் இருக்காங்கல்ல. வந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு 3 தான் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கலன்னு சண்டை போடுறான். சரணபெருமாள் சார், இன்னைக்கு மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இது அடுத்த ஒரே ஒரு செகண்ட் தான். அதாவது உதய் ஸ்கீம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றதுக்கும் டெப்டை வந்து 75% ஸ்டேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுதான விஷயமே ஒழிய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுதான் உதய் ஸ்கீம். ரொம்ப சிறப்பாக பேசினேன் சார். அடுத்தடுத்து நம்ம நிறைய பேச போகிறோம். ஏன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேசணும். இந்த மின்சாரத்தை மட்டும் பேச போகிறதில்ல. தோழர் ராதாகிருஷ்ணன், திரு சந்திரசேகரன் சார், அதே மாதிரி சரவண பெருமாள், ஐயா ரவிசங்கர், நன்றி சார். நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து நான் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி.